ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா பாகிஸ்தான் விமானப்படை ஒரு பெரிய அப்டேட்டுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. அது வெறும் ஏவுகணை அப்டேட் மட்டும் இல்ல, அடுத்த இந்தியா பாகிஸ்தான் விமானப்படை மோதல் வெற்றியை தீர்மானிக்க போற ஒரு முக்கியமான அப்டேட் தான் பாகிஸ்தான் பண்ண இருக்காங்க. அதுதான் அமெரிக்காவோட AIM-120C8 அட்வான்ஸ்டு மீடியம் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் பாகிஸ்தானுக்கு தர அமெரிக்கா ரெடியா இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நியூஸ் வெளியே வந்துச்சு. இதுக்கப்புறமா அமெரிக்கா மிசைல்ஸை அவங்களுக்கு தரல, சில உதிரி பாகங்களை மட்டும்தான் அவங்களுக்கு தரோம் சொல்லிட்டாங்க. ஆனா இந்தியாவை சமாளிக்க அமெரிக்கா கண்டிப்பா இந்த ஏவுகணைகளை தர வாய்ப்பு இருக்கு. இது பாகிஸ்தான் விமானப்படைக்கு ஒரு புது BVR பவரை கொடுக்கும், IAFக்கு சில சிக்கல்களை உருவாக்கும். வாங்க இந்த அமெரிக்கா மிசைலை இந்தியா எப்படி தடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அமெரிக்க பாதுகாப்புத்துறை ஒரு புது ஒப்பந்தத்துக்கு கீழே பாகிஸ்தான் விமானப்படைக்கு AIM-120C8 அட்வான்ஸ்டு மீடியம் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைலை தர போறாங்க. பாகிஸ்தானோட F-16 ஃபைட்டர் ஜெட்ஸுக்கு 2006 பாகிஸ்தான் விமானப்படை 500 AIM-120C5 ஏர் டு ஏர் மிசைலை வாங்கியிருந்தாங்க. இந்த மிசைல்ஸை விட ரேஞ்ச்லயும் சரி செயல் திறன்லையும் பவர்ஃபுல்லான மிசைலை தான் இப்ப அமெரிக்கா தர போறாங்க பாகிஸ்தானுக்கு. அதுதான் இதே சீரியஸ்ல வர C8. இந்த AIM-120C8 மிசைல் மார்க் 4 வேகத்துல போகும். இதோட ரேஞ்ச் மட்டும் 160 கிலோமீட்டர் இருக்கு. 23 கிலோ ஹை எக்ஸ்ப்ளோசிவ் வார் ஹெட் இதால எடுத்துட்டு போக முடியும். இந்த மிசைலுக்கு நம்ம AWACSல இருந்தும் அப்டேட்ஸை கொடுக்க முடியும். GPS INS நேவிகேஷன் இருக்கிறதுனால S-400 எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்ஸை தாண்ட முடியும்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இப்போ இந்த AIM-120C8 மிசைல இந்த அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு. இப்போ பாகிஸ்தான் 75 F-16 ஃபைட்டர் ஜெட்ஸ்ல இந்த மிசைலை பொருத்த முடியும். இந்த ஒரே ஒரு மிசைலோட ரேட் மட்டும் 1.5 மில்லியன் இருக்கும். இதை விட முக்கியமானது ஏர் டு ஏர் மிசைல்ல நோ எஸ்கேப் ஜோன் ஒன்னு இருக்கு. இந்த நோ எஸ்கேப் ஜோன்ல மிசைலை லான்ச் பண்ணா அந்த ஃபைட்டர் ஜெட்டால தடுக்கவே முடியாது. இப்ப இந்த மிசைலோட ரேஞ்ச் 200ல இருந்து 120 கிலோமீட்டர் இருந்தா இதோட நோ எஸ்கேப் ஜோன் ஒரு 50ல இருந்து 60 கிலோமீட்டர் இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் இருக்கும்போது ஒரு ஃபைட்டர் ஜெட்டை பார்த்து இந்த மிசைலை லான்ச் பண்ணிட்டோம்னா அந்த ஃபைட்டர் ஜெட்டை கண்டிப்பா அது ஹிட் பண்ணிரும். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு BVR மோதல் ஏற்பட்டுச்சுன்னா C8 மிசைல் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு ஈக்குவலா ஒரு பவரை உருவாக்க முடியும். இப்போ இந்தியா AIM-120 மிசைலை பயன்படுத்தல, ஆனா அதுக்கு பதிலா அஸ்த்ரா மார்க் 1, அஸ்த்ரா மார்க் 2, ரஃபேல்ல மீட்டியர் மிசைலை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பயன்படுத்துற அஸ்த்ரா மார்க் 1 மிசைலை பத்தி பார்க்கலாம். 110ல இருந்து 120 கிலோமீட்டர் ரேஞ்ச் இது வச்சிருக்கு. இதால மார்க் 4.5 ஸ்பீட்ல போக முடியும். இது இல்லாம ஸ்மோக்லெஸ் சாலிட் ஃபியூவல் ராக்கெட்டை அஸ்த்ரா மிசைல்ஸ்ல நம்ம பொருத்திருக்கோம். இது இல்லாம இந்த மிசைல்ல 2 டேட்டா லிங்க் இருக்கு. இது இல்லாம இந்த மிசைலால 0.5 சிங்கிள் ஷாட் கில் ப்ரோபபிலிட்டி வச்சிருக்கு. இந்த அஸ்த்ரா மார்க் 1 மிசைல் தான் 2019 பாலகோட் ஸ்ட்ரைக்குக்கு அப்புறமா IAF ஓட முக்கியமான BVR மிசைலா இருக்கு. இப்போ அமெரிக்காவோட AIM-120C8 மிசைலை விட அஸ்த்ரா மார்க் 1 ஓட திறன் கம்மியா தான் இருக்கலாம். ஏன்னா C8 ஓட ரேஞ்ச் மட்டும் 160 கிலோமீட்டர் இருக்கு. அஸ்த்ரா 1 ஓட ரேஞ்ச் வெறும் 120 கிலோமீட்டர் தான் இருக்கு. இதுலயே 40 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா இதை சமாளிக்க நம்ம கிட்ட இன்னொரு மிசைல் இருக்கு. அதுதான் அஸ்த்ரா மார்க் 2. அஸ்த்ரா மார்க் 2 ஓட ரேஞ்ச் 160ல இருந்து 200 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கு. இந்த அஸ்த்ரா மார்க் 2ஆல ஈஸியா AIM-120C சமாளிக்க முடியும். அஸ்த்ரா மார்க் 2 ராம்ஜெட்டோட 160 கிலோமீட்டர் ரேஞ்ச் வச்சிருக்கு. இந்த அஸ்த்ரா மார்க் 2ஓட நோ எஸ்கேப் ஜோன் 80 கிலோமீட்டர்னு DRDO உறுதிப்படுத்துறாங்க. IAFக்கு இப்ப இருக்கிற ஒரு பவர் மீட்டியர் மட்டும்தான். 2022ல இருந்து ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ்ல மீட்டியர் மிசைலை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதால கண்டினியூஸா மார்க் 4 வேகத்துல போக முடியும். இதோட ரேஞ்ச் 200 கிலோமீட்டர் வச்சிருக்கு. அதே நேரத்துல ராம்ஜெட் இன்ஜின் இதுல பொருத்தி இருக்காங்க. ஆனா அமெரிக்காவோட C8 மிசைலுக்கு ஆஃப்டர் பர்னருக்கு அப்புறமா இதோட வேகம் கம்மியாகும். ஆனா மீட்டியரோட வேகம் குறையாது. மீட்டியர் 24 கிலோ வார் ஹெட் வச்சிருக்கு. ஆக்டிவ் சீக்கர் டேட்டா லிங்க் எல்லாம் சேர்ந்து 90% ஹிட் ரேட்டை வச்சிருக்கு. மீட்டியர் மிசைல் ரஃபேலும் AWACSும் சேரும் போது இந்த C8 மிசைலை லான்ச் பண்றதுக்கு முன்னாடியே இதோட சிக்னல் இந்தியாவுக்கு கிடைச்சிரும். இந்த C8 மிசைல் பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய BVR அட்வான்டேஜ் கொடுத்தாலும் IAF கிட்ட லேயர் அட்வான்டேஜ் இருக்கு. பாகிஸ்தான் இந்த மிசைலை F-16ல மட்டும்தான் பயன்படுத்த முடியும். F-16 75 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது யூஸ் பண்ற மாதிரி எத்தனை ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்குன்னு அவங்க வெளிப்படையா சொன்னாதான் தெரியும். ஆனா இந்தியா கிட்ட 272 Su-30, 36 ரஃபேல், 83
தேஜஸ் மார்க் 1A இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஈஸியாக பாகிஸ்தானை தடுக்க முடியும். இது இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற ஏர் டு ஏர் மிசைலோட ரேட் கம்மியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம அதிக அளவில் யூஸ் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது அஸ்த்ரா மார்க் 1A ஓட விலை $5 லட்சம் மட்டும்தான். இது அமெரிக்காவோட மிசைலுக்கு கம்பேர் பண்ணும்போது பல மடங்கு கம்மியாக தான் இருக்கு நம்மளோட அஸ்த்ரா மார்க் 1A ஓட விலை. இதனால IAFனால அதிக அளவில் அஸ்த்ரா மிசைல்ஸை பயன்படுத்த முடியும். இது இல்லாம பாகிஸ்தானோட மிசைல்ஸை நம்மளோட S-400 மாதிரி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலையும் இன்டர்செப்ட் பண்ண முடியும். நம்ம ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பத்தி பேசணும்னா அதுக்கு ஒரு தனி வீடியோ தான் போடணும். அந்த டாபிக் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ போட்டுடலாம். இதெல்லாம் சேரும்போது பாகிஸ்தான் கிட்ட C-8 மிசைல்ஸ் மட்டும்தான் இருக்கு. இந்தியா கிட்ட பல ஏர் டு ஏர் மிசைல்ஸ் இருக்கு. 2027 PAF கிட்ட AIM-120 C-8 மிசைலும் PL-15E மிசைலையும் வச்சிருப்பாங்க. ஆனா இந்தியா கிட்ட அஸ்த்ரா மார்க் 1, அஸ்த்ரா மார்க் 2, மீட்டியர், S-400 மாதிரி பல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ், இது இல்லாமல் IAF கிட்ட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்ஸும் இருக்கும். இதெல்லாம் சேரும்போது இந்தியா BVR போரில் ஒரு அப்பர் ஹேண்டை இந்தியா கொடுக்குது. இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமாகவே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், குட் நைட்.